ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறது. தேவையான பொருட்கள்: முந்திரி, அப்புறம் வேர்க்கடலை இந்த மாதிரி தோல் உரிச்சது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூனு, இல்லைன்னா ஒரு ஸ்பூனு அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கப்பில் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா 2, கொஞ்சோண்டு புதினா, ஒரு ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஊற்றிக்கோங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த இன்க்ரீடியன்ஸில் உளுந்தும் கடலைப்பருப்பும் அதை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா காயணும் எண்ணெய். கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் சீரகம் பொரியட்டும், ரெண்டும் பொரியட்டும். எண்ணெய் சரியாக காயலைன்னா புரியாது. அப்புறம் கடலைப்பருப்பும் அந்த உளுந்தும் அரை ஸ்பூன் வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடியணும். அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பும் உளுந்தும் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதக்கி வச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து குக்கான உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அடுப்பு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அது உருளைக்கிழங்கு வச்சுருக்காங்க. இனிப்பு உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சம் அப்படியே சாட்டே பண்ணிங்கன்னா அது ஈவனாக கலராக வரும். தீயை விடாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாக இருந்தால் தான் நல்ல ஒரு டேஸ்ட் உங்களுக்கு அந்த டிஷ்ஷில் வரும். அதுக்கப்புறம் வச்சுருக்க வேர்க்கடலை, தோலை உரித்து க்ளீன் பண்ண வேர்க்கடலை, அது நீங்கள் பச்சை வேர்க்கடலை வச்சுருந்தா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் எண்ணெயில் நம்ம இன்னொரு தடவை வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா மொறு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இல்லைனா ஒரு மாதிரி நமரலாக இருக்கும். அப்புறம் வச்சுருந்த முந்திரி பருப்பு அது லாஸ்ட்டில் தான் போடணும். முதலே போட்டிங்கன்னா அது கருகிடும். ஸோ இப்போ வேர்க்கடலை, முந்திரி பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒன்றா வதக்கணும். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணணும். அதுவும் நல்லா பொரியணும் எண்ணெயில். இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது என்ன கலரில் இருந்தது, இப்போ எந்த கலரில் மாறிடுச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா செவந்து வறுக்கணும். இப்போ வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டை போட்டுடலாம். பச்சை மிளகா நீங்கள் நீட்டு வாக்கில் ஸ்ட்ரைக் பண்ணி போடலாம், இல்லைனா குட்டி குட்டியாக நறுக்கியும் போடலாம். அதுக்கப்புறம் புதினா இலை கொஞ்சம் அப்படியே கிள்ளி போடுங்க. புதினா இலை ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் இறங்கி அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த லெமன் ரைஸ் கிண்டும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா இருக்குது. எண்ணெயில் நல்லா வதங்கி சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். இதில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த எண்ணெயிலே நீங்கள் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் ஃபுல்லாக அந்த மஞ்சள் இறங்கி அது ஒரு தனியாக ஒரு கலர் கொடுக்கும். ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லெமன் ஜூஸ்லேயே மஞ்சத்தூளை போட்டு வச்சிடுறாங்க. அது அப்படியே அந்த ஆயிலில் விட போகிறாங்க. நீங்கள் அப்படியும் போடலாம். பட் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இந்த டைமில் நீங்கள்
அந்த எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து இன்னும் நல்லா சூப்பராக வரும். அடுத்து கொத்தமல்லி அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி அதில் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. லெமன் ஜூஸ் விட்ட உடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லைனா இதை இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கொதிக்கவும் விடலாம். கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெயோட அந்த லெமன் ஜூஸ் சேர்ந்து ஒரு சிரப் மாதிரி வரும். அப்போது நீங்கள் இந்த சாதத்தை கலந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த புளிக்காய்ச்சலுக்கு வர மாதிரி வரும். இது இன்னொரு மெத்தடு. பட் இதில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கலர் வந்து ரைஸில் வந்து சேராது. ஒரு மாதிரி கலர் வந்து லைட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பார்க்கும் போதே ஒரு சாப்பிட்ற அந்த ஒரு இது கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், இவங்க வந்து மஞ்சத்தூள் வந்து லெமன் ஜூஸ்லேயே போட்டு கலக்குனதுனால அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கலர் வந்து ரைஸில் பிடிக்கலை. ஸோ இப்படி பிடிக்கிறவங்க இப்படி சாப்பிட்லாம். சில பேருக்கு வந்து அந்த லெமன் ரைஸ்னால் நல்ல ஒரு கலர் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ எனக்கெல்லாம் அந்த மாதிரி கலர் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அந்த சுண்டி கொதிக்க வைக்கும் போது கசப்பெல்லாம் எதுவுமே வராது லெமன் ஜூஸில். ஆனால் அந்த கொதித்து அந்த புளிக்காய்ச்சல் மாதிரி எண்ணெய் விட்டு ஒரு மாதிரி திக்காக வரும் கன்சிஸ்டன்சி. அதை நீங்கள் எடுத்து சாப்பாடில் போட்டு பிசைஞ்சிங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். இது கூட வந்து மத்தி மீன் வறுத்துருக்கோம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு பொரியல். லெமன் ரைஸ்க்கு சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கிழங்குல இருக்க இனிப்பு, இந்த லெமன் ரைஸில் இருக்க புளிப்பு, காரம், உப்பு, அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே குட், அவங்களுக்கு தெரியும் அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. பண்ணாதவங்க இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து தயிர் சாதத்துக்கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே நாங்கள் இப்படி தான் தயிர் சாதம் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் வந்து தாளிச்சா பிடிக்காது. அதுக்கப்புறம் மத்தி மீன் ஃப்ரை மசாலா போட்டு வறுத்தது. அதுக்கப்புறம் சாலடுக்கு வந்து கியூக்கம்பர், அப்புறம் இது வந்து பைனாப்பிள் மின்ட் ஜூஸ். ஸோ இதுவுமே நாங்கள் இன்றைக்கி செஞ்சோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து லன்ச் வந்து இன்றைக்கி இது தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு சக்கரவள்ளி கிழங்கு. அது வேவறதுக்கு ரொம்ப நேரமே எடுக்காது, ரொம்ப குவிக்காக வெந்துடும், சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் லெமன் ரைஸ் உதிரி உதிரியாக எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சாப்பாடு வந்து அவ்வளோ உதிரி உதிரியாக குக் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். உங்களுக்கு வந்து இந்த ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் தயிர் சாதம். பார்க்கவே சும்மா அப்படியே அமேசிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மத்தி மீன் ஃப்ரை. தேங்க்யூ. அப்புறம் லாஸ்ட்டில் பைனாப்பிள் மின்ட் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் வீட்டிலே போட்டது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ நேயர்களே, பாய்.